தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். அது தலையில இருந்து ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கிட்டு அந்த ஈர துணியோட போய் சாமி கும்பிடணும். சரி, அப்ப பண்ணிட்டே போச்சு. என்ன சின்னவரே, குளிச்சுட்டு சொத சொதன்னு கோயிலுக்குள்ள வரணுமா? நீங்க ரெடியா? அதே ஐயோ தண்ணி ஊற்றினா போதை எறியணுமே. என்ன யோசனை? ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்களாம் போய் சாமி கும்பிட்டுவாங்க. மேலே தண்ணி ஊற்றுனா எனக்கு அப்புறம் கசகசன்னு ஆகிடும். ட்ரெஸ்ஸு வேற இல்லையே. டேய், இப்ப தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு கோயிலுக்குள்ள போறேன், சரியா? ஓ சாரி, தெரியாம போட்டுருச்சு. சாரி சென்னை அமிர்தா. என்னது சென்னை அமிர்தாவா? முதல்ல காஞ்சிபுரம் அமிர்தாவா இருந்தீங்கல்ல, இப்பதான் ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்துட்டீங்களா, அதான் சென்னை அமிர்தா. அப்புறம் இந்த டிக்கு முன்னாடி இ அப்படிங்கிற மாதிரி இந்த எம்முக்கு முன்னாடி எல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எம்முக்கு முன்னாடி எல்லா? நல்லா யோசி. ஐயோ, அதாவது எம்னா மேரேஜ், எல்னா லவ். இந்த மேரேஜ்க்கு முன்னாடி லவ் பண்ற ஐடியா இருக்கான்னு கேட்டேன். ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ நல்லா யோசிச்சு யோசிச்சு நிதானமா நிதானமா பாசிட்டிவான பதிலா சொல்லணும். Okay? அப்படியா? தம்பி, ரொம்ப ஓவரா போதே. என்ன நீ தண்ணி எடுக்க வந்தோன்னா சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வந்துடணும், சரியா? சரி. ஏமா, உன்னதாமா சிகப்பு தாவணி, நீயும் தண்ணி எடுத்துட்டு வா. எப்ப பாரு கேக்க பக்கன்னு பேசிக்கிட்டு. அவனும் சரியில்லை, இவளும் சரியில்லை, பாத்துக்கிறேன். தண்ணி ஊத்திடலாமா? சுமாரா வேணாப்பா, நான் இப்படி வரேன். வாய மூடுறா, தலையில தண்ணி ஊத்திட்டு உள்ள வர, சரியா? சரிப்பா. நீங்க ஹலோ பிரதர், தண்ணி ஊத்தும் போது கூட கண்ணாடி காட்டு. அது இருந்துட்டு போடுண்டா. ஏய், அது எந்த காஸ்ட்லி கிளாஸ், இது கொஞ்சம் புடிங்க. ஊத்துறா ஊத்துறா ஊத்து. போச் அச்ச சரகெல்லாம் பெஸ்டா போச். கல்பனாக்கா, அப்படியே நீங்களும் குளிச்சுட்டு பரிகாரம் பண்ண வேண்டியதானே? ஐயோ, அவர் இல்லாம நான் மட்டும் தனியா பண்ணவே கூடாது, அப்புறம் அது தப்பாயிடும். எப்படி லாஜிக்கலா ஒரு பதில சொல்லி தப்பிச்சுக்கிட்டா. நேரமா சென்னை, உள்ள போலாமா? ஆமாமா, வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. Excuse me? Mia. Yes sir, you only. Tell. What do you want? யார் இந்த பொண்ணுங்க? தெரியல அத்தை. Sir, I'm Pooja. She's Annapurna. We are coming from Sikandrabad. Actually, we are media students. Hello. Why so much வேகம்? Slowa. Firstல இருந்து tell. Hi sir, I'm Pooja. ஆமா, கோயில்ல பூஜை தான். And she is Annapurna. அனுப்புங்க. So we are coming from Sikandrabad. We are researching about South Indian marriages and their relationships, sir. South Indian meals வேணுமா? I hope you both are newly married couple. Sir, Yeah. I have some basic question to ask you, sir. Question. What question? Sir, can you spend 2 minutes valuable time for us? It will be a great help for our research. 2 minutes. Yes, sir. Ask. Sir, according to you, what is Indian marriage? நல்லா மாட்டிக்கிட்டான் நாகராஜன். 2 minutes you told, no? 2 minutes over. Okay? I don't want credit card.
ஓ கிரெடிட் கார்டு பத்தி பேசுறாங்களா? ஐ ஆம் ஜஸ்ட் நவ் ஸ்டார்டிங் ஓன் பிஸ்னஸ். இந்த இது பைசா ஃபைனான்ஸ் ஃபுல் ஃபாதர். யூ டாக் டு ஃபாதர். என்ன மனத்தை வாக்குறேன். ஐ ஆம் கம்மிங் டெம்பிள் நவ் ஒன்லி டு சாமி கும்பிடிங். ஓகே, நோ பிஸ்னஸ் டீலிங் ஹியர். அண்டர்ஸ்டாண்ட்? கோயா. ஹலோ, இப்போ எல்லாத்துக்கும் எல்லாரும் சிரிக்கிறீங்க? டேய் அது இல்லடா கண்ணா, அவங்க உங்ககிட்ட லோனை பத்தியோ கிரெடிட் கார்டை பத்தியோ பேசலடா. இல்லையா? மேரேஜ் ரிலேஷன்ஷிப் பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்காங்களாம். மீடியா ஸ்டூடெண்டா கோயிலுக்கு வந்திருக்கிற புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். ஓ, கிரெடிட் கார்டு விற்க வராங்க நினச்சி பேசிட்ட நீ. பங்கமாயிருச்சே நாகராஜா. வேதவல்லி, ஆ நீ போமா, அவங்க என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் நீ கிளாரிஃபை பண்ண, உன்னை காப்பாத்து போ. சரிங்க மாமா. கிரெடிட் கார்டு பார்ட்டி இல்லையா? ஹலோ, ஐ நோ இங்கிலீஷ். மை இங்கிலீஷ் வெள்ளகார இங்கிலீஷ். யுவர் இங்கிலீஷ் லோக்கல் இங்கிலீஷ். ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். Tell me, how can I help you? Ma'am, according to you, what is Indian marriage? Marriage is not only about two hearts together. It is about two families in together. ரொம்ப தான் சீன் போடுறா. Do you think Thali is important for Indian women? Yes, of course. I too believe worshipping Thali. Because I belong to an ancient traditional culture which follows certain traditional values for the woman. There are a lot of scientific reasons behind wearing Thali. You know that? You can Google search about scientific reasons of Thali. I think we should never compare ourselves in Western culture, and we should never give up our traditional values for any reason. என்ன சொல்ற என் பேத்தி? அம்மா, நாங்க தமிழ் பொண்ணுங்க. இந்த தாலிங்கிற கலாச்சாரம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு வேதவல்லி சொல்லிக்கிட்டு இருக்காமா. அப்ப சரியா தான் சொல்ற. ஓ தாலி சென்டிமெண்ட்ல கவுக்குறாளா? You seems to be educated. Your husband seems to be illiterated. Have you seen difference between you guys? I don't see any difference between us. You girls should understand something. English is just for communication. If you think getting degrees, PhDs and education, then my husband is not educated. But if you think being cultured is education, then he is more educated than me. Oh. கரெக்டா சொன்னீங்க. ஆனா என்னன்னா புரியல. எதுக்குப்பா எல்லாரும் கை தட்டுறீங்க? உங்க பேத்தி அவள் அழகா பேசியிருக்காருல்ல, புருஷனையும் விட்டு கொடுக்காம அவங்க பேச்சுக்கு சமாளிச்சு கச்சிதமா பேசியிருக்காருல்ல, அதுக்காக தான் நீங்களும் கை தட்டுங்க. ரொம்ப தான் அழட்டிக்கிறா. Thank you, ma'am. Bye. ஓம் சிவாய நமः, ஓம் மகேஸ்வராய நமः, ஓம் சம்பவே நமः, ஓம் விநாசினே நமः, ஓம் சசிசேகராய நமः, ஓம் வாமதேவாய நமः, ஓம் விருபாக்ஷாய நமः, ஓம் கவர். என் நண்பன் பருமோட குடும்பம் நிறைய வேதனை அனுபவிச்சுட்டாங்க. இப்ப எல்லா துன்பமும் நீங்கி இந்த வேதவள்ளி என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. அவ வந்த நேரம் என் வீட்டுக்கும் பரம வீட்டுக்கும் எப்போ நல்லதா அமையணும் சுவாமி. ஓம் ஸ்ரீ கண்டாய நமः. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே சரியானும் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நடக்க போறதும் சரியானும் எனக்கு தெரியல. எது நடந்தாலும் உன் அருள் எனக்கு எப்பவும் இருக்கணும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். கடவுளே, நான் எங்க அப்பா பேச்சை கேட்ட ஒரே காரணத்தினால எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. நான் என் மனசுல இருக்கிறது மல்லிகா தான். எப்படியாவது என்னையும் மல்லிகாவையும் நீ தான் சேர்த்து வைக்கணும். நான் தான் நம்புறேன். எப்படியாவது செஞ்சிரு. ஓம் கிருபா நிதயே நமः. என் மருமக நாகராஜன் வேதவல்லிய மனசார ஏத்துக்கணும். அவங்க நல்லா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அடிச்சு பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். எப்படியாவது இந்த வீட்டோட ஆட்சியை பிடிக்கணும். மொத்த ராஜ்யமும் என் கைக்குள்ள வரணும். அதுக்கு நீதான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். ஓம் ருஷாங்காய நமः. எப்படியோ 2 அண்ணன் ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது நான் தான். சீக்கிரமா
அழகா ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு செட்டில் பண்ணி கொடு சாமி. புரியுதா? நல்ல அழகான ஒரு பொண்ணை பார்த்து செட்டில் பண்ணி கொடு சாமி. सहस्रपदे नमः श्री शिवाष्टोत्तरशतनामावलि समाप्तम् ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् शीर्वशस्व मायुष्य मारोग्य माविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषः तदेन्द्रियायच्छेवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव. நல்ல தரிசனம் இல்லடா. ஆமாடா, நல்லபடியா எல்லாம் முடிச்சு. ஆ, ॐ शिवाय नमः सदमानं भवति सदा यत्पुरुषः तदेन्द्रियायच्छेवेन्द्रिये प्रतिष्ठति सर्वाभिषसिद्धिर. கொடுங்க சாமி. சாமி ஒரு நிமிஷம். அது இந்த பொண்ணு கிட்ட கொடுங்க. இந்தாங்க. ஏன் என்கிட்ட கொடுக்க கூடாதா? பூஜை தட்டு நான் தொட்டு வாங்க கூடாதா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா என்ன மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் மாமா உங்களுக்கு? கல்பனா, இப்ப என்ன ஆகி போச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் என் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அண்ணே, அப்பாவா இருந்தாலும் சரி மாமாவா இருந்தாலும் சரி, நீங்க இப்படி மரியாதை எல்லாம் பேசுறத பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. நட்ராஜ், அப்பா இல்லப்பா. எப்படி அன்னிக்கிட்டு இப்படி பேசலாம்? மரியாதை பேச வேண்டாம். அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? பேசாம இருடா. இது பாருமா கல்பனா, நான் வேதவல்லி கிட்ட கொடுக்க சொன்னது உன்னை மட்டம் தட்டுறதுக்காக இல்ல. நாம எதுக்காக நீ கோயிலுக்கு வந்தோம்? யாருக்கு பரிகார பூஜை? இவங்க 2 பேருக்கும் தானே. அவங்க கிட்ட தானே பிரசாத தட்டு கொடுக்கணும். இது புரியாம பேசிட்டு இருக்கிற. ஏமா, கோவிலுக்கு எதுக்காக வரோம்? கோவதாவத்தெல்லாம் மறந்துட்டு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு நிம்மதி அடையறதுக்காகமா இங்க வந்து இப்படியா பேசுறது? ஒன்ன சரியா புரிஞ்சுக்கமா. என்ன இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். அது இல்லாம இருக்கு பாரு, அதான் பிரச்சனைக்கு மூல காரணமே. அவளோட சேர்ந்து நின்று பிரசாத திட்டம் வாங்கிடா. கொடுங்க சாமி. சதமானம் பவதி சதா யத்புருஷः ததேந்திரியாயच्छेवेन्द्रिये प्रतिष्ठति. 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. அவ கழுத்துல மாலையை போடுறா. கொஞ்சம் கூட தயங்காம படுக்குன்னு மாலையை வாங்கி போடுறான். இவன் மனசுல மல்லிகா இருக்காளா இல்லையா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கட்டும், மத்தவெல்லாம் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வாங்கோ. சரி சுவாமி. நீ நாகராஜ், நாங்க பிரதட்சணம் பண்ணிட்டு தியான மண்டபத்தில் உட்காந்துருக்கிறோம். நீங்க பூஜை முடிச்சிட்டு வாங்க. சரிங்க மாமா. வர சுவாமி. வாங்கோ. வருமோ, கல்பனா பேசுறது மனசுல வச்சுக்காதுப்பா. டேய், கல்பனா யாரு? அவளும் என் பொண்ணு மாதிரி தானே. என்னடா நீ? சரிப்பா, வாங்க போலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். शीर्वशस्व मायुष्य आरोग्य माविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. இவங்கள மட்டும் ஏன் நிக்க சொன்னாங்க? என்னவா இருக்கும்? நாகராஜா, உன் மனசுல மல்லிகா இருக்காளா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன். குங்குமத்தை வச்சு விடுங்க. அதெல்லாம் அவங்களே வச்சுப்பாங்க. அதை நீங்க தான் வைக்கணும், முறை இல்ல. முறைலாம் ஒன்றும் இல்லை சாமி, அவங்களே வச்சுப்பாங்க. கொடுங்க. வச்சு விடுங்க. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றேன்? இதெல்லாம் சாஸ்திரம். வச்சு விடுங்க. ஓ, குங்குமம் வச்சு விட போறியா? குங்குமம் நீ எப்படி வைக்க போறன்னு நானும் பாக்குறேன். ஒரு டார்ச்சர் தாங்க முடியல. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. மல்லிகா, பிடிங்க, இந்த வந்துடுறேன். ஏன் பாதியில போறார்?
அவருக்கு இந்த சாம்பிராணி போக ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பாதியில போகப்படாது. வந்துருவாரு. பரவாயில்ல, நன்னா குங்குமம் இட்டுண்டு 2 பேரும் மாலையை போட்டு பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. சரி. இந்தாங்க பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. சர்வாபிஷ சித்திரஸ்து. நம்ம மல்லி கோயிலுக்கு வந்துருப்பாளா? மல்லிகா ஒருவேளை அவ்வளோதான் இருக்குமா? எங்க மல்லிகா? மல்லிகா என்ன குழந்தனாரே, வேதவழியை தேடாம மல்லிகாவை தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை, இது யாரோ மல்லிகான்னு கூட்டமாக இருந்தது. அதுவும் ஒருவேளை அவதானா? யாரோ இல்ல, நான் தான் கூப்பிட்டேன். ஏன்? அது பின்னாடி பார்த்தா நம்ம மல்லிகா மாதிரி ஒரு பொண்ணு. மல்லிகான்னு நினைச்சு நான் கூப்பிட்டேன். அப்புறம் முன்னாடி போய் பார்த்தா அது மல்லிகா இல்ல, வேற யாரோ. நான் தான் ஏமாந்து போயிட்டேன். அது சரி, நான் மல்லிகாவை கூப்பிட்ட உடனே நீங்க ஏன் மல்லிகாவை தேடுறீங்க? வீட்ல ஏதாவது குழப்பம் வரப்போகுது தம்பி. போங்க, மல்லிகாவை தேடுறதை விட்டுட்டு வேதவழியை தேட ஆரம்பிங்க. இனிமே உங்களுக்கு விதிச்ச விதி அவதான். உங்க தலையெழுத்துல வேதவழி தானே எழுதிருக்கு. என்ன பண்றது? போங்க போங்க தம்பி. நாகராஜா, மல்லிகான்னு மகுடி ஊதுனதும் நாகம் மாதிரி அவளை தேடி தேடி வரியா? அப்போ உன் மனசுல இன்னும் மல்லிகா இருக்கா, அப்படித்தானே? இது போதும், உன் விதிய நான் மாத்துறேன். Marriage is not only about two hearts together. It is about two families in together. பேசிருக்காருல்ல, புருஷனையும் விட்டு கொடுக்காம அவங்க பேச்சுக்கு சமாளிச்சு கச்சிதமா பேசிருக்காருல்ல, அதுக்காக தான் நீங்களும் கை தருங்க. என்னமோ தஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசினாலே, என்னவோ சொன்னா புரியுது, ஆனா அது என்னன்னா புரியலையே. எல்லாரும் சேர்ந்து கை தட்டினாங்க, நாமளும் தட்டிட்டோம். தம்பி தம்பி. யாரு? என்னையா தம்பின்னு கூப்பிட்ட? நீ தானே என் தம்பி? அப்படிதான் நினைக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன விஷயம்? இன்னைக்கு கோவில்ல இங்கிலீஷ் பேசினாங்கல்ல. யாரு? நீ கோவில் யாரா இங்கிலீஷ் பேசினது? அந்த சேட்டு போனுங்க. டேய், நம்ம வீட்டு ஆளுங்கல்ல. கல்பனா நீ? ஏய் சரி, வேதா நீ? அதே என்ன சொன்னாங்க? அதுவா? ஏன் உனக்கு புரியல? புரியாமலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் பிஸ்னஸ் டென்ஷனில் இருந்தேனா கவுனிக்கல. என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் பெருசா சொல்லணே, அது என்னத்த நீ கேட்டுக்கிட்டு விடு. ஒழுங்கா கேட்குறேன்ல, என்ன சொன்னாங்கன்னு சொல்றா, சொல்லு. அது முதல்ல கேட்டதுக்கு கல்யாணங்கிறது 2 மனசும் 2 குடும்பமும் இணையிற கலாச்சார பண்பாட்டு நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. டேய், இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அடுத்தது அது இந்த இந்திய பெண்களுக்கு தாலி ரொம்ப முக்கியம், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, நம்ம நாட்டுக்கு தான் அந்த கலாச்சார சிறப்பு இருக்கு, அதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. டேய், இதெல்லாம் கூட எனக்கு தெரியும்டா. அப்புறம் நடுவுல ஏதோ புருஷனை விட்டு கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு அப்படி அப்படி வந்தாங்களே, அதுவா? அது உங்களை பாக்குறதுக்கு நீங்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. உங்க புருஷன் படிக்காத மக்கா. சொல்லு. உங்க புருஷன் ஒரு படிக்காத மக்கா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க அந்த பொண்ணுங்க. அது இவங்க என்ன சொன்னாங்க?
அவங்க எங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல. இங்கிலீஷ்ங்கிறது வெறும் மொழி அறிவு தான். அதை ஒரு பெரிய ஞானமாவோ அறிவாவோ நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெறும் படிப்பறிவு மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா என் புருஷன் படிக்காதவர் தான், சிறப்பு இல்லாதவர் தான். ஆனா ஒரு மனுஷனுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, பண்பும் முக்கியம். அப்படிங்கிற அளவுல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா என் புருஷன் என்னோட உயர்ந்தவர், பண்பானவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, விட்டுருனேன். ஏய் இல்ல உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, உனக்கே இது கூத்தல? வானாண்டா. உனக்கே இது ஓர தெரியலண்ணே. ஏய் பட என்ன நீ பண்பானவனா? ஏய் பட பட மூஞ்ச பாரு அதுக்கு. பரவாயில்லையே, இந்த பொண்ணு நம்மளை பத்தி கொஞ்சம் உயிர்வா தான் பேசியிருக்குது. ஆனா நம்ம லெவலுக்கு இது கொஞ்சம் ஓவர் தான். டேய் நாகராஜா, யார் உன்னை பத்தி என்ன பேசினாலும் அதை நீ எத்துக்க கூடாது. ஏன்னா உன் மைண்ட்ல இருக்கிறதே மல்லிகா 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 இங்க வைக்கிறோம்.